தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம். ஷாமி தரப்பில் இருந்து 3 புதிய மாடல்களில் டிவி லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதில் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இப்போ 2 மாடல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. நம்மளால் முடிஞ்சால் நம்மளும் அதோடைய ரிவ்யூ செய்கிறோன்னு சொல்லியிருந்தோம். அதற்கேற்றவாறு இந்த வீடியோவில் நம்ம MiTv 4A 43 இன்ச்சுக்கான அந்த டிவியை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த டிவி பார்த்தீங்கன்னா ஒரு ரிவ்யூ யூனிட். ஸோ கம்பெனிலேருந்து கொடுத்துருக்காங்க ரிவ்யூக்காக மட்டும். ஸோ இதில் உங்களுக்கு பேக்கேஜிங்லேருந்து எல்லாமே வந்து இது ப்ளூ டாட்லேருந்து வந்ததுனால எனக்கு இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் சப்போஸ் வந்து நாளைக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கும்பொழுது உங்களுக்கு பேக்கேஜிங் வேறு மாதிரி இருக்கலாம். பட் ஓவராலாக வந்து இந்த மாதிரி தான் வரும். பேக்கேஜிங் அப்படின்றது பார்க்குறதுக்கு நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குது. சேஃபாக வந்து எனக்கு இந்த டிவி வந்து கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். பபுள் ட்ராப் எல்லாமே ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடலாம். இந்த டிவி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இதை பற்றின அதிகமான டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் வந்து கடந்த 2 வாரங்களாகவே கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற காரணத்தினால ஸோ மற்றவர்கள் கொஞ்சம் என்னோட வந்து அப்படியே இந்த வீடியோவில் கொஞ்சம் பார்த்து நீங்களும் வந்து டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் மற்ற நண்பர்களுக்கு சொல்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிவியில் ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டிவி என்னென்ன பண்ண போகுது அப்படின்றது போல் ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இது வந்து ஃபுல் HD டிவி, அதே போல் DTS HD சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேட்ச் வால் OS வந்து இதில் இருக்குது. அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. HDMI சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 108 சென்டிமீட்டருக்கான அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய டிவி, அதாவது 43 இன்ச் அப்படின்றது தான் நார்மலான ஒரு விஷயம். பாக்ஸில் இருக்கக்கூடிய MRPன்னு பார்த்தீங்கன்னா 26,000 ரூபாய். பட் இதோடைய ஒரிஜினல் விலை 23,000 ரூபாய்க்கு இப்போ வித்துட்டு இருக்காங்க. பவர் கன்சம்ஷன் 75 வாட். இதோடைய வெயிட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து 7.2 kg வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சசரிஸ் வந்து ஒரு சிலது இருக்குது. அது என்னென்னன்றதை நான் அன்பாக்ஸ் பண்ணும்போது காமிக்கிறேன். மேட் இன் சைனா தான் இந்த டிவியும். ஸோ அதிகப்படியாக இருக்கக்கூடிய எல்லா டிவியுமே இப்போ இந்தியாவில் இருக்கிறது இதுதான். ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ முதல்ல அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸை பிரிக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பாக்ஸ். ஸோ எங்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன இடத்துல என்னால் அட்ஜஸ்ட் பண்ணி நான் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க. அன்பாக்ஸ் பண்ண உடனே உள்ளே வந்து சின்னதாக 2 ஸ்டாண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அந்த தெர்மோக்குள்ள. அதுக்கு அடுத்தபடியாக நல்ல பெருசாக டிவி இருக்குது. அதையும் வந்து சைடில் வச்சிடலாம். அதுக்கப்புறமா நமக்கு வந்து ஒரு ஸ்க்ரூஸ் இருக்குது. அதிலே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு மேனுவல், ரொம்ப அதிகமான டீட்டெயில்ஸ் கிடையாது. நார்மலான மேனுவல் ஒன்று இருக்குது. டிவி ரிமோட் ஒன்று இருக்குது. அதில் எந்த செல்லும் கிடையாது. இப்போ மேனுவல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி வந்து இது இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது அப்படின்றது போல் உங்களுக்கு வந்து சின்னதாக ஒரு கைடும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவியோட ரெஃப்ரெஷ் ரேட் 60 Hz கொடுத்துருக்காங்க. இதோட இருக்கக்கூடிய ப்ராசஸர் CA53 குவாட் கோர் ப்ராசஸர், 1 GB ரேம் இருக்குது, 8 GB இன்பில்ட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இதோட GPU அப்படின்னு பார்த்தீங்கன்னா Mali 450. ஸோ இதில் வைஃபைன்னு பார்த்தீங்கன்னா 2.4 GHz வரைக்கும் தான் இருக்குது. ஸோ 5 GHz பேண்ட் வந்து கிடையாது. ஆடியோ ஃபார்மேட் என்னென்ன சப்போர்ட்டில் இருக்குது, வீடியோ ஃபார்மேட் என்னென்ன சப்போர்ட்டில் இருக்குன்றது ஓவராலாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வோல்டேஜ், பவர் கன்சம்ஷன் எவ்வளோ இருக்குன்றது நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. ஸோ இதில் என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபிட்டிங்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. நீங்கள் அழகாக வந்து அந்த 2 ஸ்டாண்ட் கீழே இருக்கக்கூடிய அந்த லெக்ஸை வந்து ஈஸியாக வந்து ஃபிட் பண்ணிடலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் டைட்டாக ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ டிவிக்கு கீழ்ப்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பவர் பட்டன் தான் இருக்குது. ஸோ வேறு எந்த பட்டனுமே இந்த டிவியில் வந்து கிடையாது. நீங்கள் ரிமோட்டை வச்சு தான் யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். எனர்ஜி லேபிளில் 3 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 118 kW/year ஆனுவல் எனர்ஜி கன்சம்ஷன் இந்த டிவி வந்து எடுத்துக்கும் அப்படின்றது போலையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம 55 இன்ச் பெசில்ஸ் எல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அது போல் தின்னான பெசில்ஸ் கிடையாது. இது கொஞ்சம் திக்கான பெசில்ஸ் தான். ஸோ ஸ்லிம் மாடல் கிடையாது. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ என்னென்ன போர்ட்ஸ் இருக்குன்றதை பின்பக்கமாக பார்க்கலாம். 3.5 mm ஆடியோ போர்ட் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் வந்து நமக்கு வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பழைய கேபிள், நம்ம இப்போது நிறைய பேர் கேபிள் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த கேபிள் போடுறதுக்கான போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் 2 USB போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஒன்று HDMI ARC போர்ட், பக்கத்தில் இன்னொரு USB கொடுத்துருக்காங்க. SPDIF கொடுத்துருக்காங்க, போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் RCA போர்ட் கொடுத்துருக்காங்க. கடைசியாக ஈத்தர்நெட் போர்ட்டும் இருக்குது. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து இன்டர்நெட் இருந்துச்சுன்னா உங்கள் வீட்டில் ப்ராட்பேண்ட்லாம் நீங்கள் ஈத்தர்நெட் மூலியமாகவும் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டியும் நம்ம ஃபோனில் இருந்து நீங்கள் வைஃபை மூலியமாகவும் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி. பின்னாடி வால் மவுண்ட் பண்ண முடியுமா நிறைய பேர் கேட்பீங்க. வால் மவுண்ட் பண்ண முடியும். பட் வால் மவுண்ட்டுக்கான எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸும் இவங்க கொடுக்கல. நீங்கள் தனியாக வாங்கிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் டிவி வாங்கும் போது அதை ஃபிட் பண்ணுறதுக்கு வரக்கூடிய ஆளுங்கள்கிட்டே நீங்கள் சொன்னீங்கன்னா 400 ரூபாய் ஏதோ வாங்குறாங்கன்னு சொன்னாங்க. அதை கொடுத்து நீங்கள் வால் மவுண்ட் வந்து பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த தமிழ்நாடு கேபிளை வந்து இதில் பொருத்த முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் தமிழ்நாடு கேபிள் தான் இந்த பாக்ஸும். இது ஒரு ப்ரைவேட் பாக்ஸ். பட் தமிழ்நாடு கேபிள் அவங்களுடைய தரப்பில் இருந்தால் எனக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு RCA கேபிள் தான் இருக்குது. ஸோ நீங்கள் நம்மளுடைய டிவியில் RCA போர்ட்டில் டேரெக்டாக வந்து இதை ப்ளக் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளக் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து இதோடைய ரிமோட்டில் அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பட் இப்போதைக்கு அதை பண்ண முடியாது. நீங்கள் பண்ணணும்னா அதற்கான ஒரு சின்ன டிவைஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அதை வாங்கிட்டு நீங்கள் அதில் அட்டாச் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதோடைய விலையும் 390
$299 ஏதோ சொன்னாங்க. நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணும்பொழுது ரெண்டுத்துக்கும் சேர்த்து ஒரே ரிமோட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் பூட் நான் பண்ணுறேன். ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இனிஷியல் செட்டப் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இப்போது நான் ஃபர்ஸ்ட்டு வந்து என்கிட்ட இன்டர்நெட் இருக்குது, பட் இருந்தாலும் பார்க்கக்கூடிய நிறைய நண்பர்கள்கிட்ட இன்டர்நெட் வீட்டில் இருக்காது. ஸோ இல்லாதவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்றதுனால நான் ஃபஸ்ட்டு இன்டர்நெட் கனெக்ட் பண்ணல. வைஃபை கேட்கும்போது நான் ஆஃப் பண்ணிவிட்டு வைஃபை எல்லாமே வந்து கொடுக்கல. ஸோ எல்லாமே கேன்சல் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியலாக வந்து ஒரு சில செட்டிங்ஸ் வந்து எப்படி ஓகே ப்ரைவசி எல்லாம் கேட்குது. உங்களுக்கு பிடிச்சது போல் ஓகேனா ஓகே கொடுங்க, அப்படி இல்லாட்டி கேன்சல் பண்ணிக்கோங்க, நீங்கள் அந்த ப்ரோக்ராம்லாம் ஜாயின் பண்ண வேண்டாம் அப்படின்னா. ஸோ இப்போ இன்டர்நெட்டே இல்லாமல் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த பேட்ச்வாலோடைய ஓஎஸ் இப்படி தான் இருக்கும். எந்த இன்டர்நெட்டுமே இல்லாட்டி இப்படி தான் இருக்கும். சிம்பிளாக என்னென்ன போர்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு, அதில் நீங்கள் என்னென்ன கனெக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது போல் அந்த இன்புட் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. HDMI அதே போல் AV TV அது இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது, இந்த நார்மலான ஓஎஸில் என்ன இருக்குமோ அது மட்டும் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியா பிளேயர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மீடியா பிளேயரில் நீங்கள் பென்ட்ரைவ்லேருந்து வந்து படங்களெல்லாம் பார்க்குறது, பாட்டை கேட்குறது, ஸோ இது போல் எக்ஸ்ட்ரா ஃபைல்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த மீடியா பிளேயர்லேருந்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தபடியாக செட்டிங்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸில் 8 ஜிபியில் பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 6.5 ஜிபி வந்து அப்ராக்சிமேட்லி ஃப்ரீ இருக்குது. அடாப்டிவ் பேக்லைட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி வந்து இதோட கண்டென்ட் வந்து இருக்கோ அதுக்கு தகுந்தாற் போல் கலர் மாறுறதுக்கு ஓகேவான்னு கேட்குது. ஸோ இப்போதைக்கு டிஃபால்ட்டாக ஆனில் இருக்குது. ஆனில் இருந்தால் எப்படி இருக்குன்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஐ ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபோன்லலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அது போல தான் நைட் டைம்ஸில் யூஸ் பண்ணுறது இல்லை வயசானவங்க யூஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்ஷன். இருக்கக்கூடிய ப்ளூ லைட் எல்லாமே ஃபில்டர் பண்ணி கொஞ்சம் மங்கலாக காமிக்கும். பார்க்குறதுக்கு கண் வந்து அதிகமாக ஸ்ட்ரெயின் ஆகாது. அதே போல் நிறைய பேருக்கு இன்னொரு சந்தேகம் இருக்கும், கொஞ்சம் டிவி யூஸ் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு ஓகே, யூஸ் பண்ண தெரியாதவங்க டிவியை எப்போயாச்சும் வந்து மாற்றி போட்டுட்டு திரும்ப போட்டாங்கன்னா இந்த ஓஎஸ் வந்துடும். இதிலிருந்து ஏவிக்கோ இல்லாட்டி டிவிக்கோ மாற்றுறதுக்கு தெரியாது. அதனால் ஆட்டோ ப்ளே அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆட்டோ ப்ளேயில் டிஃபால்ட்டாக உங்களுக்கு HDMI-யா டிவியா ஏவியா கேபிளான்னு கேட்குது. நீங்கள் ஏதாச்சும் ஒன்று செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நார்மலாக டிவி எப்போ ஆன் பண்ணாலுமே அந்த டிஃபால்ட் மோடுக்கு போயிடும். உங்களுக்கு இந்த பேட்ச்வால் ஓஎஸ்க்குள்ளே வரணும், நம்ம மற்ற கண்டென்ட்லாம் பார்க்கணும் போது நீங்கள் அந்த ரிமோட் யூஸ் பண்ணி வந்துக்கலாம். ஸோ இது ரொம்பவே சிம்பிளான ஒரு விஷயம். அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் வந்து தமிழும் வந்து இருக்குது. ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். டிவி மேனேஜரில் மெமரி பூஸ்ட் பண்ணுறதுக்கு, ட்ராஷ் க்ளீன் பண்ணுறதுக்கு, ஸோ ரொம்பவே புதுசுன்றதுனால இப்போதைக்கு எதுவுமே வந்து தேவை கிடையாது. ஸோ அது போல் எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. மீரா காஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ மீரா காஸ்ட் அப்படின்னா என்னென்னு கேட்குறவங்களுக்கு உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் டிவியில் டேரெக்டாகவே வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய ஸ்க்ரீனை டேரெக்டாக வந்து நீங்கள் டிவியில் வந்து பண்ணலாம். ஸோ அது என்னென்னன்றதை நான் ஃபுல் ரிவ்யூ பண்ணும்பொழுது உங்களுக்கு காமிக்கிறேன். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இப்போது நான் வந்து டிஃபால்ட்டாக வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கேபிள் வந்து RCAல கனெக்ட் பண்ணியிருக்கேன் ஏவியில். ஸோ இப்போ நான் ஏவியை செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செகண்ட் ரிமோட்டில் தான் நான் அந்த பாக்ஸ் டிஜிட்டல் பாக்ஸ் மூலியமாக நான் வந்து மொத்தமாக வந்து சேனல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அது வரைக்கும் ஓகே. கலர்ஸ் பார்க்குறதுக்கு இனிஷியலாக ரொம்ப கொஞ்சம் அடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ டிஃபால்ட்டாக வேறு என்னென்ன கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை நான் செட் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால நான் மாற்றி வச்சிருக்கேன். யூஸ் பண்ண ஒரு கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணதுலேருந்து எனக்கு அந்த கொஞ்சம் அட்வான்டேஜ் வந்து இருக்குது. அதுக்கப்புறமா சவுண்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நான் முன்ன யூஸ் பண்ண என்னுடைய ஃபிலிப்ஸ் டிவி அதோட ரிவ்யூ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க என்னுடைய ஹவுசிட் சேனல் இங்கிலீஷ் சேனலில் நான் போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதை கம்பேர் பண்ணும்போது வீடியோ சவுண்ட் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. பட் இன்னும் வேணுன்றவங்க நீங்கள் எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர் வச்சுக்கிட்டா கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இது இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் தான். நான் ஃபுல் ரிவ்யூ பண்ணும்போது உங்களுக்கு ஃபுல்லாக வந்து கொடுக்குறேன். வைஃபையை வந்து இப்போ நான் கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் வைஃபை இல்லாமல் என்னென்ன இருக்குன்றது நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ வைஃபை நான் கனெக்ட் பண்ணுறேன். வைஃபை நான் கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரிமோட் கொஞ்சம் கன்வீனியன்ட்டாகவே இருக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல இன்ட்ராக்ஷன் வந்து ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. எந்த ஒரு லேக் கிடையாது. பிகாஸ் நான் ஏற்கனவே ஸ்மார்ட் டிவியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். வைஃபையை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பேட்ச்வால் ஓஎஸை பார்த்தீங்கன்னா அப்படியே கம்ப்ளீட்டாக வந்து மாறி இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் அந்தளவுக்கு கண்டென்ட் வந்து ரொம்ப கிடக்கு அந்த பேட்ச்வால் ஓஎஸில். ஹோமில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் விஐபி மூவிஸ் டிவி ஷோஸ் அது போல் எக்கச்சக்க கண்டென்ட் இருக்குது. ஹாட்ஸ்டார் அங்காமா அப்படின்றது போல் நிறைய பேர்கிட்ட பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக நிறைய படங்கள் வந்து ஃபுல் ஹெச்டியில் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து ப்ளே ஆகுது. ஆனால் இன்டர்நெட் வேணும், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நான் பர்டிகுலராக ஒரு ஃபுல் மூவிக்கு இன்டர்நெட் எவ்வளோ எடுக்குதுன்னு நான் ஜியோவில் யூஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் அப்டேட் கொடுக்குறேன் நம்மளுடைய ஃபுல் ரிவ்யூக்கு முன்பாக. ஸோ அது ஒரு விஷயம். ஸோ இந்த டிவியில் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து ஏதாச்சும் ஒரு படங்களை ப்ளே பண்ணும்போதும் கொஞ்சம் டவுன்லோட் பண்ண ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் டிஃபால்ட்டாக வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடுது. அதே போல் ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போதைக்கு ப்ளே ஸ்டோர் அப்படின்றது இதில் கிடையாது. நீங்கள் வேணும்னா ஆப்ஸ் வந்து சைட் லோட் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிவியில் நீங்கள் டாடா ஸ்கை இல்லாட்டி நீங்கள் வேறு யூஸ் பண்ணுற டிஷ் எது போடுறது இருந்தாலுமே நீங்கள் அதை டேரெக்டாக வந்து எந்த HDMI போர்ட்டில் போட்டிருக்கீங்களோ அதன் மூலியமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்மார்ட் டிவி பாக்ஸ் HDMIயில் போடுறது இருந்தாலும் அதுவும் போட்டுக்கலாம். இல்லை ஃபயர் ஸ்டிக் யூஸ் பண்ணுறதாலும் யூஸ் பண்ணிக்கலாம். க்ரோகாஸ்ட். ஸோ இது போல் பல ஆப்ஷன்ஸும் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா
எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுது இப்போதைக்கு. ஒரு 6 to 7 hours வந்து இப்போ இந்த டிவி ஓடிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த டைம் வரைக்குமே ஓரளவுக்கு வந்து பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பட் கலர்ஸ் கொஞ்சம் மாறி இருந்ததுன்னு அடாப்டிவ் பிரைட்னஸ் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டேன். பிகாஸ் கொஞ்சம் தூக்குன மாதிரி இருந்தது. சவுண்ட் குவாலிட்டி ஓகேன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அன்பாக்சிங் மற்றும் என்னுடைய ஃபர்ஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ், முதல் பார்வையில் இந்த டிவி எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும்தான் வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஷாமி தரப்பில் நம்பிக்கை இல்லாதவங்க இல்லை டிவியை கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள். நம்பிக்கை இருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக போய் வாங்கலாம். பட் பொறுத்து இருந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு வேறு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருக்குது இந்த டிவியை பற்றி, வேறு எதுவாக இருந்தாலும் நான் அடுத்த வீடியோவில் கவர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது என்னன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒரு தனியான FAQ வேணும்னா நான் FAQவும் போடுறேன். அப்படி இல்லை ரிவ்யூவில் கவர் பண்ணணும்னா நான் உங்களுக்கு டோட்டலாக வந்து ரிவ்யூவில் வந்து கவர் பண்ணுறேன். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த டிவியை வாங்கலாமா வேணாமான்ற டவுட் வந்து நம்ம மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களை நீங்களே வந்து முடிவெடுக்கிற மாதிரி வந்து நான் வீடியோ வந்து அடுத்ததாக ரிவ்யூ வந்து கொடுக்கறதுக்கு முயற்சி மேற்கொள்கிறேன். பட் அதற்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதை டெஸ்டிங் பண்ணணும். ஓரிரு நாட்கள் அப்படின்றது ரிவ்யூ போடுறதை விட கொஞ்சம் லாங்காக டெஸ்ட் பண்ணால் தான் நீங்கள் நிறைய நாள் யூஸ் பண்ணுறதுக்கான ஒரு பொருளை உங்கள்கிட்ட கரெக்டாக சேர்த்த மாதிரி இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க. இந்த வீடியோவில் இதோடைய அன்பாக்சிங்னால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்கேன். இந்த முயற்சிக்கு நீங்கள் பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போல் சின்ன சின்ன அப்டேட்ஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய Instagram, Twitter, Facebookல ஃபாலோ பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவை கண்டிப்பாக அனைத்து நண்பர்களையும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் என்னென்ன விஷயங்கள் இந்த டிவியில் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர்க டெக்னாலஜி.